ஹாய், வெல்கம் டு மாஸ் கிச்சன். நம்ம வீட்டுக்கு வாடிக்கை மீன் கொண்டு வரானா இன்னைக்கு நிறைய நண்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நண்டு தாங்க வாங்கியிருக்கோம். அந்த நண்டை எப்படி நம்ம வீட்டிலேயே கிளீன் பண்ணி ரொம்பவே சூப்பராக நம்ம குழம்பு செய்யறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மரவள்ளிக்கிழங்கு சீசன் வந்திருக்கிறதுனால மரவள்ளிக்கிழங்கு போட்டு நம்ம நண்டு குழம்பு எப்படி டேஸ்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல நண்டா அண்ணா கொண்டு வந்திருந்தாரு. ஸோ நமக்கு தேவையான நண்டு நம்ம வாங்கியாச்சு. நம்ம இன்னைக்கு 1 kg வாங்கியிருக்கோங்க. நண்டு தாங்க இருக்கிறதுலே ரொம்பவே காஸ்ட்லியா சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 550க்கு நம்ம 1 kg வாங்கியிருக்கோம். நண்டு வாங்கியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம நண்டு குழம்பு வைக்க போகும்போது நண்டு குழம்புல ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கக்கூடிய 2 பொருள் இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா மாங்காய், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு போட்டு வச்சோம்னா ரொம்பவே ருசியா இருக்குங்க நம்மளோட நண்டு குழம்பு. இப்ப நமக்கு மரவள்ளி சீசன் இருக்கு இல்லையா, ஸோ அதனால மரவள்ளிக்கிழங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டவுனுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். பாருங்க, அங்க இங்கன்னு தேடி பார்த்தாச்சுங்க. கடைசியா ஒருத்தர் அப்பதான் நமக்கு மூட்டை கொண்டு இறக்குனாரு. சோ அவர்கிட்ட போய் மரவள்ளிக்கிழங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூட்டையை அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு கொட்டி காமிச்சாரு. வேணுங்கிறத நம்மளே வேணாலும் எடுத்துக்க சொன்னாருங்க. பட் நமக்கு அவ்வளவு தெரியாது அவங்க அளவுக்குங்கிறதுனால அவங்களே நம்ம எடுத்து கொடுங்கன்னு சொன்னது ரொம்பவே சூப்பரா நமக்கு கிழங்கு எடுத்து 1 கிலோ போட்டுட்டாரு. அவ்வளவுதாங்க, நம்ம வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம வாங்கி வச்சிருக்க நண்டை கிளீன் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட மரவள்ளிக்கிழங்க கிளீன் பண்ணி கட் பண்ணி சூப்பரா நம்ம நண்டு குழம்பு வச்சிடலாம் இன்னைக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நண்டை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டு பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, சமைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ரொம்பவே ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிடலாம் ரெண்டுமே.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொன்னண்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்க அந்த மாதிரி முட்டையெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். தண்ணிக்குள்ள போட்டுற வேணாங்க. ஏன்னா நம்ம தண்ணியில போட்டு வச்சிருந்தோம் ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னா தண்ணியிலே வந்து அது கலைஞ்சிரும். ஸோ அதனால தனியா அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற நண்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில போட்டு ஒரு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா நம்ம உடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ள போட மாட்டோம். அதனால ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா முழு நண்டா நம்ம வந்து தண்ணியில போட்டு நல்லா ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒன்னொன்னா உடைச்சுக்கலாங்க. உடைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. கால் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல உடைக்கும் போது ஈஸியாவே உடைப்பட்டுரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல் ஓட்டையும் நல்லா காலெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுக்கும் போது ரொம்பவே ஈஸியா நமக்கு உடைஞ்சு வந்துருங்க. இந்த பாத்தீங்களா மேல வந்து ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நமக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போட்டு குழம்பைங்க ரொம்பவே ருசியா இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு அந்த குழம்போட டேஸ்டையும் ருசியையும் நமக்கு மாத்தி கொடுத்துரும். ஸோ அதனால நல்லாவே அதெல்லாம் நமக்கு கிளீன் பண்ணிட்டுருணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காலெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து லேசாக தட்டிட்டு இந்த மாதிரில கட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நல்ல உப்பு காரம்லாம் சார்ந்து ரொம்பவே ருசியாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம். இல்லை நம்ம கட் பண்ணாமல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அருவா இல்லாட்டி வந்து ஒரு கத்தியை வச்சு அந்த முனையை தட்டிட்டு கூட நீங்கள் டைரெக்டாக வந்து குழம்புல போட்டுக்கலாங்க. பாருங்க, அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸியா நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வாங்கியிருக்க எல்லா நண்டையும் வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நண்டு வாங்க போறோம் அப்படின்னா நமக்கு அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நண்டு வாங்கி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஏன்னா முட்டையோட இருக்கும் அந்த நண்டு எல்லாமே. அதே வந்து நம்ம பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் நண்டு வாங்கணும் அப்படின்னா அந்த முட்டை எதுவுமே இருக்காது. ஸோ வந்து நண்டு அவ்வளோ ருசியாவே இருக்காதுங்க. ஸோ எப்பவுமே நீங்க நண்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம நண்டு வாங்கினோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஓடோட இருக்கும் இல்லையா, அந்த ஓடோட 2 முனை பாத்தீங்களா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு, அந்த இடத்த நீங்க அமுக்கி பார்த்தாலே தெரியும் நண்டு வந்து நமக்கு தரமா இருக்கா இல்லையான்னு. அந்த ஓட்டை அமுக்கி பார்த்து வாங்கும்போது நல்லா வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நண்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நண்டு பார்த்து வாங்கிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஓட்டை உடைச்சிட்டோம் இல்லையா, அந்த ஓடு சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து இந்த கொழுப்பு சத்து நிறைஞ்சதெல்லாம் நமக்கு இருக்குங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பொறுமையா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பித்தப்பை மாதிரி நமக்கு இருக்குங்க. கொஞ்சம் வந்து நமக்கு தொடும்போது பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஓடு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லேசா இழுத்தோம் அப்படின்னா அந்த கொழுப்புல இருந்து நமக்கு பிரிஞ்சே வந்துருங்க. அதை வந்து தூக்கி போட்டுட்டு இந்த கொழுப்பை மட்டும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த பித்தப்பை நமக்கு சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும், குழம்பை வந்து நமக்கு ருசியெல்லாம் மாத்தி கெடுத்துருங்க. சோ அதனால அந்த கொழுப்பை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டு அந்த நண்டெல்லாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்குங்க. கடைகள்ல நம்ம போய் கிளீன் பண்றோம் அப்படின்னா இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே அவங்க வீசிடுவாங்க. ஸோ வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ எப்பயுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து பெரும்பாலும் நாங்கள் வீட்டில் தாங்க கிளீன் பண்ணுவோம். பாருங்க, அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸியா கம்மியான டைம்ல நம்ம வந்து நண்டை வந்து நல்லா உடைச்சு முடிச்சாச்சு. பாருங்க, அந்த முட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா புளிஞ்சிட்டு அந்த ஓடோட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஓடு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, முட்டை கம்மியா இருக்கிறதுனால லேசா வந்து அந்த முனையை கட் பண்ணி விட்டேன். நம்ம முழுசாவும் சேர்த்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் பின்னாடி வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஓடு இருந்தாதான் கரையாம இருக்கும் குழம்புல போட்டு கொதிக்கும் போது. அவ்வளவுதாங்க, எல்லா நண்டையுமே நம்ம புட்டு வச்சாச்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நண்டு கால் எல்லாத்தையும் நம்ம முனையை தட்டி வைக்கணும். சோ வந்து முனையை வந்து ஒரு கத்தி யூஸ் பண்ணி நான் வந்து தட்டி காட்டுறேன். அதே மாதிரி எல்லா பெரிய காலையும் நம்ம தட்டிட்டு போட்டீங்க அப்படின்னா நல்லா ஜூசியா இருக்குங்க. நமக்கு உப்பு காரம் எல்லாமே சார்ந்து ரொம்பவே ருசியா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேத்துக்கு நண்டை விட இந்த நண்டு கால் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி போடும் போது குழம்புலையும் நண்டோட ருசி நல்லாவே இறங்கிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழம்புல உள்ள உப்பு
உப்பு காரம் எல்லாமே நமக்கு அந்த நண்டு காலில் சாந்து அதை வந்து நம்ம வாயில எடுத்து வச்சு உரியும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. நல்லாவே சுவையா இருக்கும். அடுத்த டைம் உங்க வீட்டுல நீங்க நண்டு வாங்கினா நம்ம வீட்டுல சுத்தம் பண்ண மாதிரி வீட்லயே நீங்களும் சுத்தம் செஞ்சுட்டு எப்படி ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, காலை நல்லா வந்து முனையை தட்டிட்டு போட்டு குழம்பு வச்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, நல்லா தண்ணி ஊத்தி ஒரு அலசி எடுத்தாச்சுங்க. நம்ம ஓடோட இருக்கும் போது ஒரு அலசிட்டோம். இப்ப ஓடெல்லாம் நம்ம உடைச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தண்ணி ஊத்தி அலசி எடுத்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க, நண்டை வந்து ரொம்பவே ஈஸியா வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம உடைச்சு நல்லாவே அலசி முடிச்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு, அதை வந்து நல்லா மண் இல்லாம அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டு நண்டு குழம்பு செய்யும் போது அந்த நண்டோட டேஸ்ட் எல்லாமே நமக்கு குழம்புல இறங்கிடும் இல்லையா. ஸோ அந்த குழம்புல இருக்க மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா நண்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்ல இருக்குங்க. நண்டை கூட நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம், அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க நண்டு வாங்குறீங்க, மரவள்ளி கிழங்கு சீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மரவள்ளி கிழங்கு வாங்கி போட்டு நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டாலே போதும், அடுத்தடுத்த டைம் வந்து நீங்களாவே நண்டு குழம்பு வைக்க போறோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தேடி வாங்கிட்டு வர்ற அளவுக்கு அவ்வளவு ருசியா இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவணும், ஏன்னா மண்ணுக்குள்ள விளையிறது இல்லையா. ஸோ அதிகமா பாத்தீங்கன்னா மண் இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி 2-3 தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மண்ணு கூட இல்லாம நமக்கு ரொம்பவே சூப்பரா கிளீன் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க வேக வச்சு குழம்புல சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதாங்க, நல்லா ஒரு 2-3 தண்ணி ஊத்தி நம்ம மரவள்ளி கிழங்க நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு போய் வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. பீஸ் போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப குட்டி பீசஸா போட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம குழம்புல போட்டு நம்ம கொதிக்க விடும்போது ரொம்பவே கரைஞ்சு போயிடும். சோ அதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பீசஸா போட்டுக்கோங்க. நம்ம பாருங்க கட் பண்ணி காட்டுறோம் எந்த அளவுக்கு வந்து நம்ம போடுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த மரவள்ளி கிழங்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நல்ல வெள்ளையா இருக்கு அப்படின்னா அன்னைக்குள்ள கிழங்குன்னு தாங்க அர்த்தம். இதே வந்து அதுல லேசா கருப்பா கோடு மாதிரி போயிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் பழைய கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் இந்த மாதிரி நல்லா வந்து உரிக்க வந்துச்சு அப்படின்னா குழம்புல போடும்போது ரொம்பவே குழம்பும் சரி கிழங்கும் சரி ரொம்பவே ருசியா இருக்குங்க. இதே வந்து நமக்கு தோல்லாம் உரிக்க வரல, ரொம்பவே கஷ்டமா கத்தி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட டேஸ்ட்
டேஸ்ட் வந்து வென் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ எப்பயுமே நமக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கும் போது புது கிழங்கா இருக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டுப்படாமல் இருக்க கிழங்கா பார்த்து வாங்குங்க. ஏன்னா நமக்கு முழு கிழங்கா இருக்கிறது தான் நமக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு வாங்கி நாளைக்காவது சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம வந்து வெட்டுப்பட்ட கிழங்க வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒன் டே இருந்தாலும் நமக்கு வந்து அது உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. பாருங்க எல்லா தோலையுமே நம்ம உரிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு 4 பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம எல்லா மரவள்ளி கிழங்கையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க நல்லா பெரிய பெரிய பீசஸா நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே ஒரே சீரா போட்டோம்னா தான் நமக்கு நல்லா வந்து பெர்ஃபெக்டா ஒன்னு சேர்ந்து வெந்து வருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா தாளிச்சு விட்டு குழம்பு வந்து கொதிக்க விட்டுறலாங்க. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ நண்டை வந்து அப்படியே குழம்பு வைக்க போறோங்க. ஸோ 1 கிலோ நண்டுக்கு 3 தக்காளி பழம் நம்ம எடுத்திருக்கோங்க. நண்டு குழம்புக்கு பாத்தீங்கன்னா தக்காளி பழம் கொஞ்சம் கூடுதலா தாங்க எடுத்துக்கணும். மீன் குழம்பு கறி குழம்பு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 இல்லாட்டி 2 தக்காளி தான் நம்ம சேர்த்துப்போம். பட் நண்டு குழம்புக்கு தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கும் போது ரொம்பவே ருசியா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழம்புக்கு புளி வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து புளிப்பு தன்மை அதிகமா இருக்க மாதிரி குழம்பு கூட்டிக்கணும். அப்பதான் நல்லாவே ருசியா இருக்குங்க நண்டு குழம்பு. நண்டு குழம்பு இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ருசியா இருக்கும். ஏன்னா நண்டுல உள்ள டேஸ்ட் எல்லாமே இந்த குழம்புல இறங்கிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நண்டு குழம்பு. தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கையளவுக்கு நம்ம எடுத்து நல்ல நீளமா கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை ஒரு 2 பீஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு கையளவுக்கு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளி நம்ம போட்டு நல்லா வதக்கி போடும்போது அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி வாசனை எல்லாமே செம்ம ருசியா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம நண்டு குழம்புக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு வைக்கும் போதாங்க நல்லாவே ருசியா இருக்கும். ஏன்னா அந்த சின்ன வெங்காயத்துல நமக்கு அந்த காரத்தன்மை இருக்கும், பெரிய வெங்காயத்துல நமக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறதுனால பெரிய வெங்காயம் சேர்த்து குழம்பு வச்சோம்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ இது வரைக்கும் நீங்க சின்ன வெங்காயம் போட்டு நண்டு குழம்பு வச்சதில்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை நீங்க நெக்ஸ்ட் டைம் நண்டு வாங்கும்போது சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து நீங்க போட்டு வச்சு பாருங்க. ரொம்பவே ருசியா இருக்குங்க நண்டு குழம்பு. கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க சின்ன வெங்காயம் போட்டு தான் நண்டு குழம்பு மட்டும் இல்லைங்க நான்வெஜ்ஜே செஞ்சு சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கும் போது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு பச்சை மிளகா தாங்க கீரி போட போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா நம்ம கீரி சேர்த்துக்க போறோங்க.
அவ்வளவுதாங்க, நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நண்டு குழம்புல கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்தணும் இல்லையா, சோ அந்த தேங்காய் மசாலாவே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு நண்டு வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம குழம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும். நண்டு எல்லாமே முழுந்துற அளவுக்கு நமக்கு குழம்பு வந்து மேல இருக்கணுங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். 1 கிலோ நண்டு நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம்னா கரெக்டா இருக்குங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. புளியும் பாத்தீங்கன்னா ஊற வச்சு நல்லா கரைச்சு வச்சிருக்கோம். நம்ம மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சிருந்தோம், அதுவும் வச்சிருக்கோங்க. நண்டை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு பாத்திரத்துல வச்சாச்சு. அது கூடவே நண்டு குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் ஸ்பூன் அளவுல நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம 1 kg நண்டுங்கிறதுனால ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்திருக்கோங்க. அது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம். நல்லா வந்து காரமா வேணுங்கிறவங்க நம்ம இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அதிகமா உப்பு சேர்த்துட வேணாம், ஏன்னா நண்டு வந்து உப்பு கரைச்சு கிடக்கும். சோ அதனால கடைசியா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சால்ட்டை. அது கூடவே பாத்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய ஆரஞ்சு சைஸ்ல நம்ம புளிய வந்து ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கோம். சோ அந்த புளி தண்ணியை வந்து நம்ம நல்லா வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா நிறைய புளி ஊத்தணுங்க. சோ அதனால நல்ல பெரிய வந்து ஆரஞ்சு சைஸ்ல வந்து நான் புளி எடுத்து நல்லா 2 கரைச்சல் கரைச்சு அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். பாருங்க, இப்ப இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நண்டு வந்து நல்லா வந்து இந்த குழம்போட மசாலா நல்லா ஊறட்டுங்க. அவ்வளவுதாங்க, நண்டு குழம்பு நல்லாவே கூட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்ப வந்து நம்ம தாளிச்சு அது கூட கொட்டிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. தாளிப்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம். அது கூட பாத்தீங்கன்னா தாளிப்புக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறோம். எண்ணெயை வந்து சேர்த்துக்கும் போது கொஞ்சம் வந்து கூடுதலா மற்ற குழம்பை விட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமா வைக்க போறோம், மரவள்ளி கிழங்கு நண்டெல்லாம் போட்டு வைக்கும் போது. ஸோ நல்லா வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம தாளிச்சு போட்டோம்னா தான் நமக்கு ரொம்பவே ருசியா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ml அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சு விட்டுருங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சு. அதை அப்படியே போட்டு நம்ம வதக்கியாச்சு. அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கீரி வச்சிருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டு குழம்பு வைக்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல பறிச்சுட்டு வந்த கருவேப்பிலையை ஒரு 4 கொத்த உருவி சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கிருச்சுல, இதுவே போதுமானது. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்க விட வேணாம். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பத்தாலாம் வதக்காம டைரக்டா குழம்புல கரைச்சு விட்டு தாங்க குழம்பே செய்வாங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம். இந்த மாதிரி சில நேரம் நம்ம வதக்கியும் வைப்போம் எங்க வீட்டுல. இல்ல அப்படின்னா எங்க அப்பத்தா ஸ்டைல வதக்காம அப்படியே டைரக்டா கரைச்சு விட்டுட்டு நம்ம குழம்பு வந்து கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிடுவோம். அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா 2 முறையாவும் நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு 50% தான் நமக்கு தக்காளி வதங்க விட்டுருக்கோம், இதுவே போதுமானதாங்க. இப்ப வந்து நம்ம குழம்பு கூட்டி வச்சிருந்தோம்ல, அதுக்கு வந்து நம்ம டைரக்டா வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்பை. இந்த தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நமக்கு நல்லா ஹை ஃபிளேம்ல கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்ல நம்ம மரவள்ளி கிழங்க ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. விசில்லாம் வைக்க வேணாம், டைரக்டா நம்ம இருப்பு சட்டியில கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா தளபலன்னு கொதிக்க விட்டாலே போதும். மரவள்ளி கிழங்கு அந்த சூட்லயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குழம்புல போடும்போது குழம்போட சூட்டுக்கு இருக்க பாத்தீங்கன்னா நல்லா மாவா வெந்து வந்துருங்க. நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு நீங்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. அவ்வளவுதாங்க, மரவள்ளி கிழங்கு நம்ம வந்து தண்ணியில போட்டு வேக வச்சாச்சு. குழம்பும் பாத்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம குழம்பு வந்து கடைசியா பூண்டு போடணும் நச்சு. சோ அதனால தோல் உள்ள பூண்டு ஒரு 15 பல்லு எடுத்து நச்சும் வச்சுக்கிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப குழம்பு ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
பாருங்க நல்லா நுரைச்சு நிக்கிது நமக்கு குழம்பு. இன்னும் வந்து கொதிக்க ஆரம்பிக்கல. இப்பதான் குழம்பு நல்லா சூடேறி நுரைச்சு வருது. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் நமக்கு ஹை ஃபிளேம்ல தலபலன்னு கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மரவள்ளி கிழங்கு தேங்காய் எல்லாமே ஊத்தி நம்ம கொதிக்க விடலாம். பாருங்க மரவள்ளி கிழங்கும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு ஹை ஃபிளேம்ல தலபுல நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு வந்து தோல் உரிக்காம நச்சு வச்சிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்ல தண்ணியா வந்து நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மரவள்ளி கிழங்கு சேர்க்கும் போது குழம்பு வந்து ரொம்ப திணிங்கிரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊத்துறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் ஊத்திட்டு மரவள்ளி கிழங்குலாம் போட்டுட்டு நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம். நல்ல தண்ணியா தாங்க குழம்பு கூட்டிக்கிட்டோம். ஸோ இறக்கி வச்சதும் பாத்தீங்கன்னா அந்த மரவள்ளி கிழங்கு குழம்பு எல்லாத்தையுமே உள்ளிழுத்து கரெக்டான கன்சிஸ்டன்சில நமக்கு ரெடி ஆயிருந்துச்சுங்க. பாருங்க நமக்கு கிண்டும் போது தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணியா இருக்கு குழம்பு அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க உப்பு கார புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு வேணுங்கிற அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல கொதிக்க வைக்கலாங்க. 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. பாருங்க ஒரு 2 நிமிஷம் நமக்கு ஹை ஃபிளேம்ல நல்லா தலபலன்னு கொதிச்சிருச்சு. அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு போட்ட நண்டு குழம்பு வீட்டிலே சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்டையும் நம்ம வீட்டிலே எப்படி வந்து ஈஸியா கிளீன் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ஒரு முறையாச்சு நண்டு வாங்கி நீங்களே வீட்டுல சுத்தம் செஞ்சுட்டு நம்ம வீட்டு ஸ்டைல்ல குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க நம்ம வந்து குழம்ப வந்து அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழம்ப வந்து நம்ம சூடான சாதத்துல போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்திரலாம். வாங்க இப்ப நம்ம இலை சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாத்திரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நண்டு குழம்புக்கு காம்பினேஷனா ஒரு முட்டை ஆம்லெட், பெப்பர், பச்சை மிளகாய் எல்லாமே தூக்கலா போட்டு சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. இப்ப வந்து நம்ம சூடா வடிச்சு வச்சிருக்க சாதத்தையும் சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம சூடா கொதிக்க கொதிக்க இறக்கி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு போட்ட நண்டு குழம்பு ஊத்தி மேல சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு நண்டு குழம்பா இருக்கும் இது. நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம நண்டு வாங்கும் போது நம்ம வீட்டு ஸ்டைல்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.